என் அப்பனே ஏகம்பனே நயோளும் தில்லைவாழ் நடராஜனே, தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி தனமலை குவிந்தென்ன கனப்பெயர் எடுத்தென்ன, தரணியை ஆண்டும் என்ன செயர்கள் இருந்தென்ன குருவாயிருந்தென்ன, சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பலகற்றென்ன நித்தமோ விரதங்கள் செய்தென்ன, நதிகளெல்லாம் போயாது மூழ்கினும் என்ன பலன், யமுனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம், யமுனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம், சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன், யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, என் அப்பனே ஏகம்பனே நயோளும் தில்லைவாழ் நடராஜனே, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ. நம பார்வதிபதையே, தென்னாருடைய சிவனே போற்றி, தலைக்கட்டும் தலைக்கட்டும் ஆன்மீகம் தலைக்கட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் ஆன்மீகம் வெல்லட்டும், இது சித்தர் பூமி, இது ஆன்மீக பூமி, அறத்தோடு ஆட்சி செய்பவர்கள் அரசாணையில் அமரட்டும். இந்த வாய்ப்பை குறித்த சங்கர மடத்து ஐயா அவர்களுக்கும் இந்த கௌசீக சுவாமிகளுடைய அருளாசி கிடைச்சு அருமையாக வெற்றியாக செயல்படக்கூடிய வெற்றிக்கனி சுவாமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி, நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் நல்ல ஆயுசுடனும் நல்ல வருமானத்துடனும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நோய் நொடி இல்லாமல் உண்மையோடு சத்தியத்தோடு மனிதநேயத்தோடு தர்ம சிந்தனையோடு தொழில் தர்மத்தோடு சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களுக்காக இறைவனிடம் இயற்கையிடம் எனக்குள் இருக்கும் சித்தரிடம் சிவபெருமானிடம் நன்றியோடு பிரார்த்தித்து அதன் பிரகாரம் ஆசீர்வதிக்கும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அருளாலும் சித்தியாலும் இறையருளும் குருவருளும் கூடி நின்று என்னுடைய வாழும் குருநாதர், வாழ்ந்த குருநாதர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருநாதர் கௌசீக சுவாமிகளுடைய ஆன்மீகத்தில் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சுவாமி அவர்கள் கௌசீக சுவாமிகளுடைய இந்த குருவருள் எல்லோருக்கும் எல்லா விதமான வல்லமையும் கொடுக்க வேண்டும். இருந்தால் எல்லா இடத்திலும் நடக்கும். மாதா பிதா குரு தெய்வம், குரு முக்கியம் நமக்கு. அனுஷ்டான பீடங்களிலும் குரு ஜீவசமாதிகளிலும் நாங்கள் எல்லாம் பயணம் செய்கிறோம். கோவிலுக்கு போனால் கூட நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறது. ஆனால் குரு ஜமாதியில் போய் தியானம் பண்ணி தியானத்தின் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஐயாவை என்கிட்ட கேட்டார், நிர்வாகஸ்தரை கேட்க நீங்கள் நேராக வாங்கன்னு சொன்னோம். வந்தாங்க. அவங்க எந்த விதமான குரு பூஜைக்கப்போ சொல்லுவோம்னு நடத்தோம். இல்லை, இது எல்லோரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இடம், எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ தாராளமாக செஞ்சுக்கோங்க, அதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரதுனா. இன்றைக்கி வரைக்கும்
எந்த இதாக இருந்தாலும் சுவாமி சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு போனாலுமே போதும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பங்களிப்பு எல்லாரும் வரும்போது புடைசூழ எல்லாரும் கூப்பிட்டோன்னே நல்ல ஒரு அனுகிரகத்தோடு அன்னதானத்துக்காக உதவியவர்களும் மடத்திலிருந்து வந்தவர்களும் நாங்கள் அதனால தான் இந்த 7 வேன் இன்னைக்கு வந்ததில் இந்த 7 வேனுக்கு யாரும் காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம். மடத்துலேருந்து கொடுக்கணும், உங்களால் முடிஞ்சதை வேனுக்காகவோ இல்லை அன்னதானக்கு அபிஷேகம் எழுதுங்கன்னு சொன்ன ஒரு நோட்டு போட்டு. அதனால் மக்கள் நீங்கள்லாம் திரளாக வந்து இதே மாதிரி குரு பூஜைக்கும் வரணும். இறைவனுடைய அருளும் குருவருளும் இருந்ததற்காக நம்முடைய ஆதிசங்கர பக்தா ஜனங்களுடைய சேவார்த்திகள் அத்தனை பேரும் இந்த இடத்திலிருந்து வந்து இந்த தமிழ் திருமுறையும் ஐயப்ப சுவாமி அவர்கள் நீ வேத திருமுறையோட அபிஷேகம் ஹோமம் பண்ணுவாங்க. தமிழ் திருமுறையும் வேத திருமுறையிலும் 2 சங்கமமாகிற இடமாக ஐயாவுக்கு ரொம்ப திருமுறைகளை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஐயா வந்து இந்த இடத்துல 3000 பிரதிகள் அடித்து விநியோகம் பண்ணாங்க. காஞ்சிபுரத்தினுடைய விருப்ப பதிகத்தை வளைந்தது வில்லு விளைந்து வெற்றி கிடைக்கணும்னா தினம் படிம்பார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊனோட உயிரோட ஐயாவோட கலந்தவர். அப்போ அவருடைய ஊன்றுகோலை சொன்னார். ஊன்றுகோல் வைக்கும்போது சுந்தரர் வாங்கினார், எனக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் நான் வாங்குறேன்னு சொல்லி ஊன்றுகோல் வைக்கும்போது சொல்லுவார், தண்டாயுதபாணி தண்டத்தை நான் சுமந்துக்கிறேன்னு சொல்லுவார் முருகன் மாதிரி. இப்படி ஒரு அனுகிரகமாக இருந்து அனுஷ்டான பீடத்தில் அமர்ந்து அனுகிரகத்தை லோகக்ஷேமத்திற்காக அளித்து கொண்டிருக்கிற குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டி எல்லோரும் இணைந்து இந்த கேட்டதற்கிணங்க திருவாசகத்தை திருவாசகத்தினுடைய இந்த மகிமையும் மாட்சிமையும் நாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஐயாவுடைய அனுகிரகத்தை நாம் இந்த லோகத்திற்கு கூற வேண்டும். நான் சாதாரணமாக நான் பனையப்பட்டிக்கு வந்து பிள்ளையாக வந்தவர், அம்மாயி வீட்டுக்கு ஆண்வாரிசு இல்லாமல். அதில் எங்கள் மாமா அறிமுகப்படுத்தி வச்சார் ஐயாவை. முதல்ல நான் கல்லூரி படிக்க வேண்டிய காலத்தில் அப்படியே வருவான் போவான், ஜாதகம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நான் அப்படியே பழக்கங்கள் ஆகி அப்புறம் அஷ்டமிக்கு இங்கே வரணும், ஐயா இல்லாத காலத்தில் மலையில் வந்து மிதிச்சுட்டு போய் ஆட்டோவில் வந்து கூட அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இஷ்ட தெய்வமாக சொர்ணாகிருஷ்ண பைரவரை வணங்கிட்டு இருக்காங்க. நம்ம தாய்மார்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தை படிக்கிறீங்க, சுகபோகமாக வந்திருக்கீங்கிற எனக்கு தெரியும். பணங்காசனுடைய பணமே வேணாம்னு கணவர் பொறுப்பு பார்த்தவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்றைக்கி குடும்பத்தினுடைய பொறுப்பெல்லாம் சுமந்து பணத்தை சம்பளத்தை ஏடிஎம் கார்டை கொடுத்து வாங்கி வரவு செலவு செய்கின்ற தாய்மார்கள்லாம் நாங்களும் பார்க்குறோம். இந்த சொர்ணாக்கக்கூடிய இந்த இடம் குபேர பூஜை நடக்கின்ற இடம், சகல சம்பத்துக்களையும் ஐயா இந்த கலியுகத்தில் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வள்ளலாக வழங்கி கொண்டிருக்கின்றார். யார் நம்மளை தேடி வர்றாங்களோ இந்த தேடி வர்றவங்களுக்கு அனுகிரகத்தை சொல்வார், விளம்பரம் தேட மாட்டார். நான் கூட உதாரணத்துக்கு போடுவைங்க மடத்துலன்னு சொல்லும்போது ஐயா விளம்பரம் தேட மாட்டார்னு சொல்லி ஒழித்ததுனால விளம்பரம் தேடாமல் நம்மளை தேடி யார் ஒருத்தர் அவருக்காக தியானம் பண்ணுவார், காரியத்தை நடத்தி கொடுப்பார் லோகக்ஷேமத்திற்காக. எப்போவுமே விளக்கு பூஜை ஹோமம் எது நடந்தாலும் எதையுமே பிரதிபலன் உண்டு. தீபாரணமே இல்லாமல் தனித்திருந்தார். அஷ்டமியில் பிறந்து அஷ்டமியிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறை சித்தமாக சிவலோக பதவியை சிவனுடைய அந்த திருநாமத்தோடு அவர் திருவடியை சேர்ந்ததனுடைய காரணம் அஷ்டமி திதி. அஷ்டமியும் அந்த அஷ்டமி திதியும் முடிவும் எடுத்துக்கொண்ட மகான். அந்த அஷ்டமியினுடைய கதாநாயகன், அஷ்டமியினுடைய விடிவெளின்னு அவரை சொல்லுவேன். அஷ்டமி திதியோடு ஆட்கொண்டவர்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அவர் வருவார். அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான அஷ்டமிக்கு அடுத்த பைரவர் முதல்ல நிற்கிறார் கார்த்திகை மாதம். அடுத்த மாதம் ஐயாவுடைய குரு பூஜை. இந்த இரண்டும் பாருங்கள் 1, 2 பைரவருக்கு அடுத்த லெவலில் பைரவரே ஒரு தரிசனம் எங்களுக்கெல்லாம். அது மாதிரி சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக இருந்து இந்த உலகத்திற்கு இவருடைய பணி வந்து என்ன பெரிய ஒரு தமிழ்நாட்டில் பெரிய பொறுப்பு. அவர் மாதிரி அறிவாற்றல், சொல்லாற்றல், சிந்தனையாற்றல், வாக்கு வல்லமையாற்றல், ஃப்ளூயன்சி டாக்கிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு இதுவரையும் நான் பார்த்ததில்ல. அவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன், தமிழும் இங்கிலீஷ் இப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் மனசே அப்படின்றதெல்லாம் எழுதி ஐயா வந்து ஒரு பிரதியெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட அந்தருடைய சொல்லாற்றல், செயலாற்றல், இந்த வாக்கு வல்லமை, சொற்பொழிவுக்கு நீங்கள் பேசுகிறோம்னா அது ஐயாவுடைய ஆற்றல். விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 6 வகையான ஆதிசங்கரர் மாதிரி சன்மத சன்மார்க்க வழிபாடு மாதிரி ஐயா சொல்லிகிட்டே வருவார். மகாலட்சுமி அஷ்டகம் ஆதிசங்கரர் அருளியதை சொல்ல இப்படி சொல்ல போகும்போது ஒவ்வொரு கதையாக சொல்லி விளக்கு பூஜை மட்டும் இல்லாமல் காரணத்தையும் காரியத்தையும் சொல்லுவதோடு 63 நாயன்மார்கள். இதில் ஊட்டி வளர்த்தது உத்ராபதீஸ்வரர். திருச்செங்காட்டாங்குடி காட்டாத்தி மரத்தில் 3000 வருடத்திற்கு முன்னால் வாளால் மகவு அறுக்க வல்லே நல்லேன் அடிக்கடி சொல்லுவார். இப்படிப்பட்ட அந்த இடத்தை ஊனோடு உயிரோடு இங்கேருந்து பூஜை பொருளாக கொடுத்து விடுவாங்க. இப்படிப்பட்ட அந்த திருச்செங்காட்டாங்குடியில் இன்னைக்கு வரைக்கும் கார்த்திக் வந்து ஐயாவை சொல்லிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட அந்த பைரவர் மீது அளவற்ற ஒரு பற்று கொண்டிருந்து
இந்த அஷ்டமி பூஜையை மட்டும் எப்பொழுதுமே எனக்கு பின்னாடி நடத்தணும்னு ஐயா சொன்னதற்கேற்ப அதனுடைய ஊனோடு உயிரோடு அவரோடு கலந்த அந்த ஆத்மாக்கள் இன்று அதை சிறப்பாக எந்த பிரதிபலம் இல்லாமல் தன்னுடைய அத்தனை பணிச்சுமைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இடத்தில் அஷ்டமியில் கலந்து கொண்டு இந்த அஷ்டமி பூஜையை ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக ஐயாவுடைய ஆசியோடு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மேலும் மேலும் சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் ஐயாவுடைய அருள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆசியோடு வழங்கி கொண்டிருக்கிறது. எந்த வகையிலும் ஒரு சின்ன கீறல் இல்லாமல் அந்த அஷ்டமியிலிருந்து அதை நடத்தி கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் அனுகிரகம். சில தாய்மார் ராத்திரி நான் வந்து 8 மணிக்கு ஒருத்தருக்கு முகூர்த்தவில் எழுதினேன். அப்போ எழுதும்போது அதில் கூட வந்திருக்காங்க. அதில் எழுதும்போது கூட போன அஷ்டமிக்கு அதில் வந்து முடிச்சுட்டு போனேன், இந்த அஷ்டமிக்கு கல்யாணம். அதே மாதிரி போன அஷ்டமிக்கு 2 அஷ்டமிக்கு வந்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நாவன்பட்டி ரெஜினா அம்மா ஃபோனில். இப்படி வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை 8 அஷ்டமிக்குள்ளே எல்லாத்தையுமே ஐயா நடத்தி கொடுக்குறார். அதனால் வந்து குரு அனுஷ்டான பீடம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புனிதாமா அவர்கள் கல்யாணம், குழந்தை பாக்கியம், ஐயாவுடைய அருள். வாசிகம்மா அதே மாதிரி இங்கே வந்ததுலேருந்து ஐயானா உயிர் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க பொண்ணு குடும்பம். இப்படி நம்ம ஆதிசங்கரர் காமாட்சி மேலே பட்டிருக்கோம் இல்லையோ, நம்ம கௌசிக சுவாமிகள் மேலே இங்கே வந்திருக்க முக்காவாசி பேர்களுக்கு அவ்வளவு அதிகமான கௌசிக ஐயானே சொல்லிட்டு இருக்காங்க. சுவாமி நாங்கள் சொன்னால் ஐயாவுக்கு போனோம், ஐயா இடத்துக்கு போனோம், மகராசன் புண்ணியாவை நடத்தி கொடுக்குறான்னு எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்முடைய குருநாதருக்கு கிடைச்ச புகழ்னு நானே நினைக்கிறேன். எந்த ஒரு பள்ளி பருவத்தில் ஐயாவோட வந்து ஆசி வழங்கினமோ இன்னைக்கு இந்த பேரினையும் இந்த ஆன்மீகத்துக்குரிய சன்னியாச தர்மத்தை ஏற்று வரக்கூடிய அத்தனை நம்ம மேலூரில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகமே நடக்காமல் இருக்கும்போது அஷ்டமி போய் விளக்கு பூஜை பண்ணுன்னு சொல்லி மொத 10 ரூபா வந்த காலம். எனக்கு ஒரு கட்டை தூக்கி கொடுத்து 3000 புஸ்தகத்தை சின்ன கையை கொடுத்து அங்கே போய் நடத்த சொன்னார். 8 அஷ்டமி நடத்தினேன். ஐயாட்ட ஃபோன் பண்ணும்போது 9வது அஷ்டமிக்கு இதுக்கு ராம நவமிக்கு போச்சுனார். அதே மாதிரி அயோத்தி போயிட்டு வந்தேன். அதே மாதிரி 10வது அஷ்டமிக்கு போய் பண்ணாத ராமர் பிறந்துட்டார்னார். கும்பாபிஷேக தேதியை அறிவிக்கலை. ஆனால் அதில் ஜேசிடிசி பத்திரிக்கை கொண்டுக்கிட்டு நம்ம இடத்துக்கு வர்றாங்க. ஐயாவுடைய அனுக்கிற நம்ம மேலூர் இருக்க ஆஞ்சநேயர்கள் 4 வருஷமாக கும்பாபிஷேகம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் விளக்கு பூஜையில் கலந்துருக்கீங்க. ஐயா அதில் சொன்னதேன் கும்பாபிஷேக பத்திரிக்கை அடிக்கலை, கும்பாபிஷேகம் எப்படி நடக்கல, ராமர் பிறந்துட்டார், நீ உனக்கு வேலை இல்லை, அங்கே நடத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் திருச்சென்னையில் போய் நடத்தி அங்கே கும்பாபிஷேகம் 3 இதுக்குள்ள நடந்துச்சு. ஐயா எப்படி நடத்தினாரோ அது வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு திரிக்கும் சாஸ்தாரமாக ஒவ்வொரு திரிக்கும் சொல்லி அந்த சின்ன புத்தகத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் விளக்கு பூஜை பண்ணுறோம். எல்லாருக்கும் அனுகிரகம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஊரில் ஐயா சொல்லுவார், இந்த விளக்கு ரோட்டுக்கு ஒரு காலத்தில் நடந்து வந்து என்னை வந்து காரில் ஏற்றி விடுவார் ஐயா சொல்லி, யாரையாவது மேலூரில் கொண்டு போய் விட்டுருங்க விளக்கு ரோட்டில். அதுக்கப்புறம் காரில் வந்தோம். இந்த வீடு வாசல் மண் மனை பொருள் பூமி ஐயாவுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறதுக்கு. அதனால் இந்த கலியுகத்தில் என்ன யாருக்கு தேவையோ, லௌசீக வாழ்க்கையில் என்ன கிடைக்கணுமோ அது பூரா ஐயாவுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். நாம் பெற்ற பலனை நீங்கள் எல்லாம் பெறணும். அதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வரோம். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட எப்போவுமே வரும்போது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, இவ்வளவுன்னு இல்லை துறவு. அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க, பலன் அடைங்க. வந்த பிறகு அங்கே ஏதாவது செய்யுங்க, நோட்டு போடுறாங்க எழுதுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட நாங்கள் வற்புறுத்தி சொல்கிறது காரணம். இந்த இடத்துக்கு வரணும், வந்து அதனுடைய பயனை அனுபவிக்கணும். இந்த ஜீவசமாதிகளுக்கு வாங்க, கோயில் கோயிலாக போவேனா, ஐயாட்டிருந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா நம்ம இடத்துல வந்து தியானத்திற்கு ஒரு அதுக்கான முகவரியை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்து ஐயாவுடைய குரு பூஜை. இது நம்மளுடைய குரு பூஜை எங்களுடைய இல்லை, எல்லோருடைய குரு பூஜை. குரு பூஜைக்கு குருமார்கள் அத்தனை பேருமே நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கிற மாதிரி அடுத்த மாதம் குரு பூஜை. எல்லாருக்கும் காலாஞ்சிப்பை, எல்லாருக்கும் நல்ல உணவு, 2 யாகம். இங்கே எல்லாருமா குடும்பமாக அடுத்த மாதம் வந்து கலந்து ஐயாவுடைய அருளை குரு பூஜைக்கு தரணும். மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி. ஏன்னா ஐயா அடிக்கடி சொல்லுவார், எல்லாருக்கும் அரிசியும் காயின்ஸும் கொடுப்பார். ஏன்னு கேட்டால் அன்னம்தா தனம்தா, மீனாட்சி மரக்காலில் படியளந்த நாள்னு சொல்லுவார். நம்ம மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்கோம். மதுரையினுடைய மீனாட்சியினுடைய புகழை இந்த இடத்துல இருந்து ஐயா உலகம் பூரா தெரிவித்தார். அதனால் நீங்கள் எல்லாம் அடுத்த மாதம் வரணும். உங்களால் முடிஞ்சதை ஒரு தட்டு கையில் ஏந்தி அரிசியோ பருப்போ காய்கறியோ கோவிலுக்கும் குருபீடத்திற்கும் குருமார்களுக்கும் வெறுங்கையாக செய்யக்கூடாது. இது மாதிரி உங்கள் மாதிரி முடிஞ்சதை ஒரு தட்டு கையேந்தி சீர் மாதிரி சங்கூதி கொண்டு வந்து பீடத்தில் கொடுங்க. நல்ல அனுகிரகம் ஐயா நிச்சயமாக பண்ணுவார். உங்களுடைய திருமண காரியம், குழந்தை பாக்கியம், சௌபாகியம், சகல சம்பத்தினுடைய அனுகிரகம், சகலரோக நிவாரண பிரத்தியர்த்த அத்தனை சுகபோகங்களையும் நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லா வல்லமையும் கிடைக்கும். இங்கே இருக்க ஆதீனங்கள், மகான்கள், குருமார்கள் எல்லோரும் ஐயாவுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அடியேனுடைய அழைப்பையும் ஏற்று இந்த இடத்துல இந்த பைரவருடைய ஜென்மா அஷ்டமியில் கலந்து கொண்டு இன்னைக்கு அனைத்து சுகபோகத்தையும் அவர்களால் நிர்வாகத்தால் வழங்கி கொண்டு எல்லோத்தையும் செய்து மரியாதையும் ஏற்றுக்கொண்டு அம்மல் மரியாதை செலுத்தக்கூடியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு
இதனுடைய ஒற்றுமை பந்தம் அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் கிடைப்பதற்காகவே ஒரு மகான் அருணகிரி பெருமான், ஆதிசங்கர பகவத்பாதால் மகா பெரியவர், இப்படி எல்லா மகான்களும், ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா, இப்படி குருமார்கள்லாம் வந்தாங்க.